ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சாரு கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் மெயின் கிளாத் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா, லைனிங் கிளாத்தில் ஒரு ஒயிட் கலர் துணியை வந்து நடுவில் வச்சு அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நான் இது வைக்கிறேன். இது ஒரு கோட் மாடலில் வரும் இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா, கழுத்தில் கரெக்டாக அதோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தை முதல்ல நான் தையடித்து என்ன பண்ணேன், திருப்பி எடுத்துட்றேன். இது வந்து என்னன்னாக்கா, கழுத்து நம்ம துணி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும் போது கொஞ்சம் நீட்டாக வரல. அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா, இனிமேல் நான் துணியை மடக்கி அடிச்சிட்றேன். அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் திருப்பி எடுக்கிறேன். அதை பதிவு தையலுமே நான் போடுறேன். அதில் லைனிங் வந்து பதிவு தையல் போட்டுட்டு நான் திருப்புறேன். வந்து மேலே ஒரு ஸ்டிச்சிங், அப்புறம் என்ன பண்ணேன்னாக்கா, அந்த ஓரம் வந்து இதாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சுற்றியும் ஒவ்வொரு தையலாக நான் போட்டு விட்டுறேன். ரெண்டு பக்கமும் நான் வந்து பதிவு தையலாக போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அந்த துணி புடவை துணியை எடுத்து என்ன பண்ணேன்னாக்கா, ரெண்டு பக்கமும் வந்து நான் வந்து தைச்சி திருப்பிக்கிறேன். அதையும் திருப்பி இந்த கை ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுறேன். அதேமாரி அதுக்கு அந்த பக்கமும் என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு தையல் போட்டு அதையும் நான் திருப்பி எடுத்துக்கிறேன். சுற்றி வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். டைட்டாக கொஞ்சம் இழுத்து வச்சு போடுங்க. லூஸ் ஆனிச்சுன்னா அது வந்து என்ன ஆகுனாக்கா, லூஸாக தொங்குற மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம். அதனால் நம்ம டைட்டாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த 3 துணியுமே நான் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுறேன். இப்போ தேவையில்லாத பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து இந்த லேஸ் வச்சு பார்த்தா கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் சொல்லிவிட்டு அதை நான் வைக்கல திருப்பியும். அதுக்கப்புறம் பின்னாடி பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அதையும் என்ன பண்ணேன்னாக்கா, கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி திருப்பி அடிக்கிறேன். அதை மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக இழுத்து வச்சு அது வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுறேன். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். இது வந்து நல்லா நீட்டாக அடித்து கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி நான் வந்து கீழே வந்து பிடிச்சிக்கிறேன். அது முடிஞ்சு மேல் பார்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழ் பார்ட்டு அம்பர்லாஸ் கட்டிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப லென்த்தாக இருந்தது. அதை வந்து என்ன பண்ணேன்னாக்கா, நான் மடக்கி தையடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் வச்சு நான் அடித்து பார்த்தேன், செட் ஆகலை எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா, மடக்கி தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து மடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை
இந்தமாரி ஈஸியாக மடக்கிறதுக்கு வந்து இந்தமாரி சிசரு இல்லைனா வந்து ஏதாவது குட்டியாக திங்ஸ் வச்சு எடுத்து மடக்கும் போது ஈஸியாக வரும். கொஞ்சம் நீங்கள் அந்தமாரி பார்த்து மடக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்தது. ஃபுல்லாக எல்லாமே ஒரே அளவுலேயே நல்லா இருந்தது. அதனால் நான் அதையே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இது பண்ணிட்டு நல்ல பக்கம் 2த்தையுமே ஒன்றா வச்சு எங்கேயுமே அந்த ஸ்ப்ரிங் வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நான் அதை எடுத்து வச்சு தையடிச்சுக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட் 2ம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தையல் அடிங்க. ரெண்டு பாயிண்ட்டையும் நான் கரெக்டாக வச்சு அதில் வந்து நல்லா அழுத்தி தையல் போடுறேன். ரெண்டு தையலாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி லைனிங் வச்சு ஒரு தையல் போடாமல் 3 தையலாக இருக்கும். இது சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் வந்து இத்தனை தையல் போடுறது. நல்லா எடுத்து விட்டுட்டு தையல் அழுத்தி போடுங்க. அது நம்ம என்ன ஆகுனாக்கா மடங்கி தூக்கிட்டு போயிடும். அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதனால் நான் எல்லாத்தையும் அழுத்தி விட்டு நான் தையல் போட்டுட்டேன். நீட்டாக நல்லா அழகாக வந்துருச்சு. அதேமாதிரியே கீழே வந்து நான் மடக்கி ஃபுல்லாக ஓரம் அடிச்சுக்கிறேன். இது நம்ம வந்து சர்க்கிளாக கொடுத்துருக்கனால கொஞ்சம் மடக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொசம்சன்னு வந்தாலும் பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாடல் தான் நல்லாயிருக்கும். மடக்கினா நீட்டாக மடங்கியே இருக்காது. இது வந்து கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு சொல்லி தான் மடக்கல் வரும். நல்லாயிருக்கும். இந்தமாரி மடங்கும் போது சின்னதாக மடக்கி வச்சு அடித்தா நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா லைனிங் பார்ட் உள்ளே கொடுக்கணும். 2மே ஒரிஜினல் கிளாத்தை வச்சு நான் அடிச்சிட்டேன், ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் கிளாத் கொடுக்குறதுக்கு வந்து மேலே வந்து நான் வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்காக நான் தைக்கிறேன். கொஞ்சம் துணி வந்து வலிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரே இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீட்டாகவே கொடுக்காம லேசாக அங்கங்கே மடக்கி மட்டும் ரொம்ப நிறையாவும் மடக்காமல் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கிட்டு நான் வந்து தைச்சி முடிச்சுக்கிறேன். இதை இதிலலாம் பொறுமையாகவே தைங்க. கீழே வந்து நம்ம மடக்கி வச்சதெல்லாம் கொஞ்சம் மடங்கி வரும். அதனால் என்ன பண்ணுவேன்னாக்கா பொறுமையாக ஸ்லோவாக தைச்சாலே ஓகே தான். பொறுமையாக தைச்சி ஃபினிஷ் பண்ணுங்கள் ஒர்க்கை. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், கை பார்ட் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் துணியை வந்து நான் கொடுக்குறேன். இது மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஓல்டு சாரியை கன்வெர்ட் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் 3 மீட்ரு எல்லாமே துணியுமே எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு என்ன பண்ணியிருக்கேனாக்கா எனக்கு ஒரு செட்டு, பாப்பாவுக்கு ஒரு செட்டு நாங்கள் சேம் மாடலாக தைச்சிக்கிட்டேன். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கை வைக்கல, ஃபுல்லாகவே மேலே மட்டும் ஒயிட் கலர் கிளாத் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த ஒயின் கலரை கொடுத்துட்டேன். ஒயின் கலர் கிளாத்தை 2 பேருமே சேமாக போடும்போது சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவே. இந்தமாரி உங்களுக்கும் தைக்கணும், மாமன் டாட்டர் காம்போவாக வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா லைனிங் கிளாத்தையும் நான் உள்ளே வந்து மடக்கி அடித்து வச்சிடுறேன். அடுக்கி வச்சுட்டு இது வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். நான் கை பீஸ் வந்து நிறையாவே எக்ஸ்ட்ரா தான் எடுத்தேன் துணியை. நம்ம தைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நான் கை ஜாயின் பண்ணி ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணி அப்புறம் வந்து நான் உடம்ப பிடிச்சிட்டு என்ன பண்ணேன்னா 4 கிளாத்தையும் அடிக்காமல் 2 கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து உள்ளே இருக்க 2 கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதியை மட்டும் நான் தையடிச்சு விட்டுறேன். இதான் ஃபைனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.